ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆகாஷ். நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அதுவும் டெலிவரி வீடியோவும் போஸ்ட் பண்ணுவேன். அது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டிட்டுக்கோங்க. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக மணி எத்தனைன்னா 12:11 ஆகுது. 12:02க்கே ஆன் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லலைடா கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஜொமேட்டோ டெலிவரி ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் கைஸ். அதான் நம்ம வீடியோவே இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இதுதான் நம்மளோட மோட்டோ விலாக். எப்படி இருக்குன்னு தெரில, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். சரி, ஓகே கைஸ், நான் ஆர்டர் போட்டோடனே உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணேன். ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. நம்மளுக்கு இருந்து திண்டுக்கல் தலப்பாட்டிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க ஃபஸ்ட் ஆர்டர். அதான் பிக்கப் பண்ண போய்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன் கைஸ். லாரிக்காரரே இடிச்சிடாதீங்க. கொஞ்சம் சேஃபாக போய்க்கணும். எஸ்எஸ் காலனினாலே டிராஃபிக் வேணுதா தெரியுதா? திண்டுக்கல் தலப்பாக்கட்டு வந்தாச்சு. இங்கெல்லாம் ரெடி வந்துடும் கைஸ். ஆட்டோமேட்டிக்காக ரெடி வந்த அப்புறம் தான் ஃபுட்டு எப்பயும் போல் ரெடி ஆகும். வந்து ரீச் ஆனவுடனே இந்த மாதிரி ரீச் பிக்கப்னு இருக்கா, அது கொடுத்துருவோம். ரீச் பிக்கப் கொடுத்தோடனே ஒரு ஃபுட்டு ரெடியாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆர்டர் ரெடின்னு வந்துடுச்சு. 18:46 ரெடின்னு வந்துருச்சா? அப்படியே உள்ளே போய் வாங்கிட்டு வரோம். ஆர்டர் ரெடி ஆனவுடனே இந்த மாதிரி பேர் கோட் ஒன்று காட்டும். அதை அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா இதாகிடும். ஒரு சில ஹோட்டல் மட்டும் அந்த பார் கோடு காட்டும் கைஸ். ஒரு சில ஹோட்டலில் அப்படியே டேரெக்டாக அந்த ஆர்டர் பிக்கப்னு இருக்கும், அது கொடுத்துருவோம். ஆர்டர் பிக்கப்னு கொடுத்தோம்னா ஸ்டார் கேட்கும். அது கொடுத்தோம்னா இந்த மாதிரி கஸ்டமர் லொக்கேஷன் வந்துடும். கஸ்டமர் லொக்கேஷன் அப்படியே மேப் தொட்டு அப்படியே உள்ளே போயிடும். கேஸ் நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக எத்தனை 2.5 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் இருக்குது. விலாங்குடியா இங்கே பக்கம் தான் 2.5 கிலோமீட்டர். அப்படியே கொடுத்துட்டு ஜம்மு. அதே மாதிரி ரோட் லைஃப் பொறுத்தளவு பார்த்து சேஃப்டியாக தான் கேஸ் ஓட்டிக்கோங்க. வண்டி சேஃப்டியாக வண்டி ஓட்டுக்கோங்க. எப்போயுமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுக்கோங்க. நான் சொல்லிக்கிறேங்க. போனோம் இந்த இடத்துல கஸ்டமர் லொக்கேஷன் போய் ரீச் ஆன அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் ரீச்டு ட்ராப்னு கொடுத்துடணும். ரீச்டு ட்ராப்னு கொடுத்த அப்புறம் அவங்க ஆன்லைன் பேமெண்ட்டாக இல்லை கேஷ் ஆன் டெலிவரியான்னு காட்டும். இது கேஷ் ஆன் டெலிவரி. இப்படி வந்தால் கேஷ் கலெக்ட்னு காட்டுதான் 385 ரூபா. அப்படியே நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணி நான் டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், கஸ்டமர் வந்து கேஷ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கேஷ் கலெக்ட்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் டிக் பண்ணி அப்படியே டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துக்கோங்க கைஸ். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 3.5 கிலோமீட்டரு. நம்ம ட்ராப் பிக்கப் எல்லாமே சேர்த்து 3.5 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு 45 ரூபா தந்துருக்காங்க. வாய்ஸ்லாம் கரெக்டாக கேட்குதானு தெரில கைஸ். எனக்கு வாய்ஸ்லாம் நான் கரெக்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் பேசிக்கிட்டே போகிறேன். என்ன போகுதுன்னு தெரில, பார்ப்போம்.
சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் போட்ட அப்புறம் நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் போட்டாங்க கைஸ். செகண்ட் ஆர்டர் இங்கே ஹோட்டல் சபரிஸ்லேருந்து போட்டுருக்கோம். நம்ம பிக் பண்ண போய்கிட்டே இருக்கோம். பிக் பண்ணிட்டு கைஸ் ஒரு வழியாக நம்ம செகண்ட் ஆர்டருக்கு லொக்கேஷன் வந்து ரீச் ஆக போகிறோம். அதுதான் சபரிஸ் ஹோட்டல். இங்கே போய் ரீச் ஆகிட்டு நம்ம ரீச்சு பிக்கப்னு கொடுத்துருக்கு. ஆர்டர் ரெடியாக மீல்ஸ் இங்கே ரெடி. ஒரு சில ஹோட்டலில் அதான் சொன்னேன்ல கைஸ், ரெடி தர மாட்டாங்க. அது வாங்கிட்டு அடுத்துக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி மோட்டோ பிளாக் பண்ணணும்னு எவ்வளோ நாள் கனவு கைஸ், ஒரு வழியாக இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஒரு வழியாக நம்ம செகண்ட் ஆர்டரு டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. எவ்வளோ தரான்னு பார்ப்போமா? செகண்ட் ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. எவ்வளோ கொடுத்தோன்னா 71 வந்துருக்காங்க கைஸ். 6.5 கிலோமீட்டர் கேட் நெக்ஸ்ட் ஆர்டர்னு இருக்கா, தொட்டோம்னா அப்படியே நமக்கு எப்பயும் போல தரோம். சரி ஓகே கைஸ், நான் அடுத்த ஆர்டர் போட்ட அப்புறம் நல்லா கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க கைஸ். 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கேன்னு தெரில. ஹோட்டலுக்கு போயிட்டுக்கிட்டே இருக்கேன். ஹோட்டல் பேர் வந்து ஸ்பைசி ஸ்நாக்ஸ் ஹோட்டல் பேர். இங்கே தான் கைஸ் எஸ்எஸ் எடுத்துகிட்டு அப்படியே சிட்டாக பார்க்க வேண்டும். எங்கே போட்டிருக்காங்க வீட்டில் 10 கிலோமீட்டர். சரி ஓகே கைஸ், நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் பிக் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ கரெக்டாக டைம் எத்தனைன்னா 2:32 ஆகிடுச்சு கைஸ். இது வரைக்கும் நம்ம எத்தனை ஆர்டர் கொடுத்துருக்கோம்னா 4 ஆர்டர் கொடுத்துருக்கோம் கைஸ். 4 ஆர்டரில் 249 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். 4 ஆர்டர் கொடுத்துருக்கோம் கைஸ். கோப்ரோ சார்ஜை போட்டு அப்படியே நான் உங்களுக்கு ஈவினிங் போல் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கொஞ்சம் நேரம் கழித்து கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ எடுக்க முடியல கைஸ், ஏன்னா கோப்ரோவில் பேட்ரி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. நான் எத்தனை மணி வரை ஓட்டினேன்னா 11 மணி வரை ஓட்டினேன் கைஸ். கரெக்டாக 11 மணி வரை ஓட்டிட்டு அடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். நம்ம மொத்தம் அன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சோம்னா 1118 ரூபா சம்பாரிச்சோம் கைஸ், இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்து. அதில் நம்ம 2 லிட்டர் பெட்ரோல் போட்டோம். அது பதில் எந்த செலவும் பண்ணல. 1118 ரூபா சம்பாரிச்சோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.